நல்லா இருக்குங்களா? இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க டிவில? 2 வாட்டி. நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது செமையா இருந்துச்சுங்களா வைப்லாம்? ஆமா, எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஓகே. சூப்பர். ஓகே. 99க்கு அப்புறம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எப்படி ஆயிருக்கு? இட்ஸ் லைக் டிராவல் பேக் ஆஃப் டைம். நல்லா இருந்தது. இந்த படம் எத்தனை வாட்டிங்க சார் டிவில பார்த்துருக்கீங்க? அந்த நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் எத்தனை தடவை பார்த்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே பார்த்துருப்பேன். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் போரிங். இட் இஸ் வெரி ஓகே. பிஜிஎம்ஸ் ஏதாச்சும் மாத்திருக்காங்களா சார்? பேக்ரவுண்ட் டிஃபரன்சஸ் தெரியல, பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்ச டயலாக் என்னன்னா? அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோப்புற பொம்பளையும் என்னைக்கும் நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. யார் வர்ற உங்களோட சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. எவர் கிரீன் ஆல்வேஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 25 வருஷம் கழிச்சு இந்த படம் பார்க்குறோம். புதுசாக பார்க்குற மாதிரி அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வைப் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னங்க சார்? என் வழி தனி பிடிச்ச டைலாக் என்னங்க மேடம்? அதிகமா ஆசைப்படுறேன் ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுறேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் படம் எப்படி இருந்ததுங்க சார்? சூப்பராக இருந்தது. ஓகே. 99க்கு அப்புறம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே. ஆனால் கதை சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னங்க சார்? என் வழி தனி வழி. மூவி எப்படி இருந்தது சார்? படம் இப்போ நல்லா இருக்கு. ஓகே சார். உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னங்க சார்? என் வழி தனி வழி. ஓகே. படம் எப்படிங்க மேடம் இருந்தது? பிடிச்ச டைலாக் மேடம்? என் வழி தனி வழி. சூப்பரா இருந்துச்சா? இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ ரீ-ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா ப்ரொசர் அடிச்சிருக்கும். லாகே இல்ல. லாஸ்ட்ல அந்த லவ் சீன் அங்க மட்டும் லைட்டா லாகே. கூஸ்பம்ப் மூமெண்ட் தான் நிறைய இருக்கும். உங்களுக்கு கூஸ்பம்ப் மூமெண்ட் எது? ஃபுல்லா கூஸ்பம்ப்ஸ் தான். நம்ம வாய்ஸ் தெரியல, வாய்ஸே எப்படி ஆயிடுச்சு பாரு. சகாய வாய்ஸ் மாதிரி. டைலாக்ஸ் எல்லாம் எப்படி? டைலாக்ஸ் ஃபுல்லா மிரட்டி விட்டாரு. உங்களுக்கு பிடிச்ச டயலாக் என்ன? ஒரு தடவை சொன்னா என் வழி தனி வழி. அதான் படம் எப்படிங்க சார் இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. என்ன சொல்றது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பாக்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டர் ஃபுல்லாமே எங்கேஜா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் அப்போ போடுறதுக்கு இப்போ மறுபடி கேட்கும். ரொம்பவே பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காரு. கூச்சல் சீனு, அந்த மருமகளை கூட்டுவான்னு சொல்ற சீன் அதெல்லாம் மிரட்டி விட்டாங்க. அப்ப இருந்தாலும் இப்போ சூப்பரா இருக்கு. பிடிச்ச டயலாக் என்ன? பிடிச்சிருக்காங்க. என் வழி தனி வழி. இதெல்லாம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. இப்போ திரும்ப பாக்குறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருந்துச்சு. தலைவர் பர்த்டேக்கு ட்ரிபியூட்டா இருந்துச்சு. About 10-12. இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி போயிடலாம்? மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுது சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வேற ரஜினி சார் படம் ரீலீஸ் பண்ணாரு பாபா. உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னங்க மேடம் இதெல்லாம்? என் வழி தனி வழி. ஓகே, தேங்க்யூ. வயசாவாது. இந்த இதில் வந்து அவங்க பிரதம பார்த்து தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்குமே ஒரே தலைவர் தான், ஒரே சென்டர் தான், ஒரே ஸ்டார் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு எடுத்து யாருமே கிடையாது. தலைவர் என்னைக்குமே நிறந்தவர் தான். உங்களுக்கு கூஸ்பம்ப் மூமெண்ட் தான் எதுல படத்துல? படமே கூஸ்பம்ப்ஸ் தாங்க. ஒரு சீன் விடாம 7 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கடைசி வரைக்குமே ஃபேன் பாய் மூமெண்ட் தான். இப்போ சொல்றாங்க ஃபேன் பாய் மூமெண்ட்னு. 1999 ஃபேன் பாய் மூமெண்ட் பண்ணிட்டாங்க. பிடிச்ச டயலாக் என்ன உங்களுக்கு படத்துல? ஒரே தலைவர் தான். என் வழி தனி வழி. தலைவர் வழி என்னைக்குமே தனி வழி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? நல்லா இருக்கு. பிடிச்ச டயலாக் நம்ம படத்துல? ரஜினி தான் நல்லா இருக்கு. டயலாக் ஏதாவது பேசுறாருல டயலாக்? எல்லா டயலாக்கும் நல்லா இருக்கு. சிவாஜி கணேசனும் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. சிவாஜி தான் நல்லா இருக்கு. அவர் எப்படி நல்லா இதா பேசுறாருல நல்லா இருக்கு. இதையும் வாய்ப்பு கிடைச்சது பார்க்கறதுக்கு. இதுவும் ஃபேமிலியோட என்னோட பையனுக்கு 5 வயசு ஆச்சு. அவனையும் கொடுத்தோம். உங்களுக்கு கூஸ்பம்ப்ஸ்னா படத்துல அந்த சீன் கூஸ்பம்ப்ஸ்? அப்புறம் அந்த இது நம்ம ஊஞ்சல இழுத்து ஒரு சீன் தான் மேக்ஸிமம் மக்கள் அதுதான் விரும்புவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். பிடிச்ச டயலாக் ஏதாவது படத்துல? எல்லாமே விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்? என் வழி எப்பவுமே தனி வழி. அதே டைலாக் தான் எனக்கு பிடிச்சது. ஓகே. ஆனா இந்த அளவுக்கு எடிட்டிங் நான் பார்த்ததே இல்லை டிக்டாக்ல கூட. இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு இந்த டைப் ஆஃப் ஃபிலிம் கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? நீலாம்பரி கேரக்டர் அது வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். வந்து அது சந்திரமுகியோட ரிலேட் பண்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு வந்து பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்க? கடைசியில ரிவெஞ்ச் எடுக்கிறது சீன். லாஸ்ட் சீன். பிடிச்ச டயலாக்ஸ் ஏதாவது? வழி தனி வழி அந்த டைலாக். ஓகே. இந்த மாதிரி ரஜினி சார் படம் வேற படம் ரிலீஸ் பண்ணுவாரு. கேட்டா பிடிச்ச சாங் 5 சாங் இருக்குது. பிடிச்ச சாங்ஸ்? பிடிச்ச சாங்
வேட்டையில வர ஒரு சாங் படையப்பான் படையப்பால